ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விഘ്னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த நாள் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க விநாயகர் அருள் புரியட்டும். வணக்கம். 26 ஜனவரி 2025 இந்திய குடியரசு தினம், 75வது வருடம். குரோதி மாதம் 13ஆம் தேதி தை மாதம், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் வருடத்திலிருந்து 26வது நாள். தேய்பிறை துவாதசி, கேட்டை நட்சத்திரம், அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை காலம் மாலை 3 4:30 வரை. இன்றைய நாள் யமகண்டம் மதியம் 12 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. மகர லக்னத்தின் நாழிகை 3 வினாடி 9. இந்த நாள் சமநாள், ஸ்ராத்த திதி துவாதசி. இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் நிலைகள்: ரிஷபத்திலே குரு வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே செவ்வாய், கேது கன்னி ராசியிலே, மகர ராசியிலே சூரியனும் புதனும், கும்பராசியிலே சனியும் சுக்கிரனும், மீன ராசியிலே புதன், கேட்டை நட்சத்திரத்திலே சந்திரன் விருச்சிக ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிற வசனத்தை நாம் மனத்திலே இருத்தி வாழ்க்கையை நடத்தும் போது வாழ்க்கை மிக நல்லதாக அமையும். ரெவல்யூஷன் சொல்லுவோம், ஒவ்வொரு கிரீன் ரெவல்யூஷன், மில்க் ரெவல்யூஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பால் வளம் பெருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலம் அப்படின்னா திருவாரூர் கிட்ட இருக்கிற பிரம்மநந்தி பகவான் கோயில் அப்படின்னு கோயில் உண்டு. அது பால் வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் கொடுக்கும். அது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் வளம் நின்று விட்டதென்றால் இந்த பிரம்மநந்தி பகவானை மனதிலே தியானித்தாலே போதும் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இதை மனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய திதியானது துவாதசி திதி. துவாதசி திதிங்கிறது மத சடங்குகள் போன்றவற்றை செய்யக்கூடிய திதி. ஏன்னா இந்த திதியோட தேவத்தை யாருன்னா விஷ்ணு பகவான். ஸோ விஷ்ணு எப்பயும் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்று திருவள்ளூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரராக பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பாடு கொண்ட நாள். இரவு ஹனுமத் வாகனத்தில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளின் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னு பார்த்தோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள், மனத்திலே அன்புடன் இருப்பார்கள், பலவிதமான கலைகளிலே கற்பவர்கள், ஒரு போராட்டமான வாழ்க்கை அமைந்தாலும் பிற்காலத்திலே புகழ்பெற்றவராக இருப்பார்கள், யாரையும் பொருட்படுத்தாமல் வாழக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கரணம்னு பார்த்தீங்கன்னா கௌளவ கரணம்னு வரும். கௌளவ கரணம்னா மன்னர்களுக்கு பிடித்தமானவர்கள்னு அர்த்தம். வாழ்க்கையிலே ஒழுக்கம் தவறாது வாழக்கூடியவர்கள்,
நிலபலன்களை அதிகமாக கொண்டவர்கள், அறிவாளிகள், பல்வேறு செயல்திறன் கொண்டவர்கள். முன்ன காலத்துலலாம் சொல்லுவோம் யானை குதிரைங்கள்லாம் போட்டு வச்சு சொகுசாக இருக்கிறவங்க, இப்போ பெருசாக கார்கள் வசதிகள்லாம் வைத்து கொண்டு இருப்பவர்கள். இப்படி பலவிதமான நல்ல விஷயங்களை கொண்டவர்கள் இந்த கரணத்தின் காரணர்கள். இந்த கரணத்தின் தேவதைன்னு பார்த்தோம், சனி தேவதை வந்துடுவார். அதனால் எதையுமே ஸ்ட்ரைட்டாக செய்யணும், டீவியேஷன் இல்லாமல் இருக்கணுன்றதில் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பார்கள். இந்த நாள் முடிந்தவரை ஏழைகளுக்கு உணவு, உடை, செருப்பு வாங்கி கொடுப்பது மிகுந்த நல்லதொரு பலனை கொடுக்கும். இன்றைய யோகம் வியாக்கத்த யோகம்னு பேர், வியாக்க யோகம்னு சொல்லுவாங்க. இது அசுபமான யோகத்தில் ஒன்று. முரட்டு குணம், முரட்டு கோபம் கூடைய ஒரு சமூகத்தை ஒன்றாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய யோகமாக இருப்பார்கள். தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எண்ணம் இருக்கும். நல்லெண்ணம் பெருசாக இருக்காது, சூதுவாது நிறைந்திருக்கக்கூடிய யோகம்தான் இந்த நாள். அதனால் பழி பாவத்துக்கு அஞ்சாது ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய யோகக்காரர்கள் இந்த வியக்கத யோகத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வணக்கம். மேஷராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக செயலிலே ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடிய நாள். புதிய தொழில் தொடர்பான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்வு ஆதார நிலை, அதனுடைய துறைகள், அதனால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை அடையக்கூடிய நாள். நிதி நிலையை பொறுத்தவரை வலுவாக இருக்கக்கூடிய நாள். எதிர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்கக்கூடும். வேலைகள் முடிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை கவனமாக நிறைவேற்றவும், உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று பெரிய முடிவுகள் எதுவும் எடுப்பதையும் திட்டமிடலும் சற்றே அவாய்ட் பண்ணிவிட்டால் போதும். இந்த நாள் பொருளாதார வசதியிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். பண வரவு அதிகரிக்கும். பண வரவு வருவதற்கான வழிகளை வழிபடுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கை நிலையை, ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் வேல்யூன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு உடலிலே அசதியும் சோர்வும் நீங்கி மன எழுச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் நாளாகவும், ஒரு நல்ல ஒரு சுதந்திரமான நாளாகவும் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே ஒரு உத்வேகம் இருக்கும். எதையானு நம்ம பண்ணி முடிக்கணும்னு மனசுக்குள்ள எண்ணங்கள் உண்டாகும். அதை நாளைக்கு நம்ம போய் பண்ணி பார்த்துடணும்னு ஒரு லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்தந்த வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணலை, இதெல்லாம் பண்ணினா சரியாகும்னு ஒரு எண்ணங்களே கொண்டு வாங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் தொடர்பான விஷயங்களே உங்களை கூட்டிச் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளை மேலும் பலப்படுத்துவதற்கு 1, 6 என்ற 2 எண்களை நீங்கள் மேஜிக் நம்பராக யூஸ் பண்ணும்போது இந்த நம்பர்கள் உங்களை வாழ்விலே பல விதத்திலும் உறுதுணையாக அமையும். அதில் எஸ்பெஷலி இன்னைக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பல பெனிஃபிட்டை கொண்டு தரும். இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. இவரை வணங்க உங்களுக்கு சிக்கல்கள் நீங்கி வரக்கூடிய விஷயங்களை முன் எச்சரிக்கையுடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காதல் வாழ்க்கையிலே தேவையற்ற தகராறுகள், அதனால் மன உளைச்சல். அவங்க எங்கன்னா வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஒரு கன்ஃபியூஷன், மனக்கசப்பு. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாம். திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்குவதற்கு விட்டு கொடுத்தல் முக்கியமாக அமைந்திருக்கிறது. மாணவர்கள் கல்வியிலே எந்தவித தடையிலும் சமாளித்து விடுவீர்கள். ஆசிரியர் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தேர்வுகளை நல்லபடியாக முடித்து விடுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனை விஷயத்திலே வெற்றி உங்களுக்கு சேரும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் திருப்தியாகவும் மன அமைதியாகவும் இருக்கும். உங்கள் பிள்ளைகளிடம் நல்ல செய்தி சேரும். அரசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொண்டு சேரும். உற்றார் உறவினரிடம் மரியாதையை பெற்றுத்தரும். பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாகும். பண பரிவர்த்தனையை
அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு ஒரு பண வரத்து உண்டு. அதனால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உங்களுடைய பண சிக்கல்கள் நீங்கும். கணவன்கிட்டேருந்து ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு இன்றி எக்ஸ்டெண்ட் ஆகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே பணத்தை எப்படி பெருக்கலாம், சம்பள உயர்வு எப்படி பண்ணினா சரியாக வரும்ன்ற எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வரக்கூடிய முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். இன்று கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் உங்கள் மனதை பொறுத்த வரைக்கும் தெம்பாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளை மேலும் மெருகு கூட்டுவதற்கு 3, 8 என்ற 2 எண்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் முயற்சி திருவினையாக்கும். உங்கள் வாழ்விலே மென்மேலும் பலவிதமான புதிய முயற்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய அருட்தேவதையாக நாம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் பெருமாள். ஆஞ்சநேயர் வணங்குவதனால் நீங்கள் சகல விதமான சம்பத்துகளையும் பெறுவீர்கள். தடைகளை நீங்கி, இன்னல்கள் நீங்கி, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் சொல்லுவோம். நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுனராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்திலே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நாள், லாபம் கிடைக்கக்கூடிய நாள், உங்களை செயலை கண்டு எதிரிகள் கலக்கமடையக்கூடிய நாள், விலைமதிப்பற்ற பொருள்களை வாங்கக்கூடிய நாள், தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டிய நாள், அரசியலில் உள்ளவர்கள் மக்களின் ஆதரவை பெறக்கூடிய நாள், பிள்ளைகளின் கல்வி தொடர்பான அலைச்சல் உண்டாகக்கூடும், செலவுகள் அதிகரிக்கும் உண்டு. இன்று உங்களுக்கு பிடித்தமான செயல்களை செய்ய நினைப்பீர்கள். மிக முக்கியமாக நல்ல மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவீர்கள். சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது. அதை இழக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. பெற்றோரிடம் வாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். பேச்சிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். பொருளாதார விஷயத்திலே லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பாராத வகையிலே எதிர்பாரா இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டால் பணம் கிடைக்கும். அதனால் அது கேட்டு கடனை பைசல் பண்ணுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அசதி சோர்வெல்லாம் இருக்கும். அதனால் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளை மற்றும் மெருகூட்டுவதற்காக ஒரு மேஜிக் நம்பர் வைத்துக்கொண்டால் 5, 7 என்ற எண்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தை அது இஷ்டமாக உங்களிடம் வந்து சேர்த்துவிடும். அந்த எண் உங்களுக்கு பல விதத்திலும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த எண்ணை மனத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட் உண்டு. இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. இவரை வணங்கினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் இரட்டிப்பாகும், லாபம் பெருகும், பல விதத்திலும் பயனுள்ளதாக அமையும். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்று தொழில் சார்ந்த திட்டங்கள் வேகமாக முன்னேற்றம் அடையக்கூடிய நாள். வணிக பயணங்களிலே சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். பணம் நெருக்கடிகள் கொஞ்சம் இருந்தாலும் சந்தித்துவிட்டு வெற்றி காண்பீர்கள். காதல் வாழ்க்கையிலே புத்துணர்ச்சி செயல்படுவீர்கள். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செயல்படுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். எதனா அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால் இன்றைக்கி உட்காந்து எழுதிடுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா உட்காந்து எழுதி அதை பற்றி தீர்மானத்தை பண்ணி நிறைய வெட்டிங்லாம் பண்ணி அந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உண்டு. ஞாயிறு போற்றுதும்னு சொல்லுவோம். ஞாயிறு அன்னைக்கு நீங்கள் அந்த வேலையை செய்கிறது நல்லது. உங்களுடைய நிதி நிலைமை வலுவடையும். மரியாதை அதிகரிக்கும். வணிகம் தொடர்பான எந்த ஒரு முயற்சியிலும் கவனம் தேவை. முதலீடு செய்வதாக இருந்தால் நிபுணரின் ஆலோசனைகள் எல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ணணுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் பொருளாதாரம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. இன்றைக்கி த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு இன்வெஸ்ட் இன் டைம் அண்ட்
மணி அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ரெஸ்ட் டேன்னு மைண்டில் எடுக்காமல் உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி யோசிங்க. நல்லது ஒரு காலமாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கும் இந்த நாளை மேலும் மெருகூட்டுவதற்கும் 7 மற்றும் 8 என்ற எண்ணை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். 7 என்ற எண்ணை எடுக்கும்போது தடைகளை நீக்கிவிடும். 8 என்ற எண்ணை எடுக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலே உங்களுக்கு அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அந்த எண் உங்களுக்கு சுமூகமாக எடுத்துக்கொண்டு வந்துவிடும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக எதனா பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் போடுறது அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இந்த எண்களை கொண்டு தொடர்புபடுத்தி பண்ணுங்கள். இந்த நாள் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் அவுட்டிங்லாம் போவீங்க, கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கும். குழந்தைகள் உங்களுடன் குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய நாளாக ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய நாள் இந்த நாள் மேலும் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்று படிப்பு தொடர்பான முயற்சிகள் ஆசிரியரின் ஆதரவோடு கொஞ்சம் நடக்கும். வண்டி வாகனம் தொடர்பாக செலவுகள் உண்டு. வாழ்க்கையிலே எதிர்கால திட்டங்கள் குறித்து பெற்றோரிடம் விவாதிப்பீர்கள். பண வர்த்தனை செய்யும்போது அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உறவினரும் தேவையற்ற கருத்து வேறுபாடு ஏற்படும். நிதி ஆதாயம், பொருளாதார வசதி போன்றவை கிடைக்கும். புதிய வருமான வசதிகள் பெறுவீர்கள். உங்கள் செயலிலே சிறப்பான பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி தொடர்பாக எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய நாள் இன்று. உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைக்கும். அலுவலகத்திலே உங்கள் மரியாதை அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நாளிலே பொருளாதார வசதிக்கான வழிகளிலே நீங்கள் வழிகாட்டுதலுக்கு நீங்கள் பிளானர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கி ஸ்டெப் பண்ணிடுகிறீர்களோ அது உங்களுக்கு வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் நாளாக அமைத்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாளை நம்ம சொல்லுவோம், டைரியில் குறித்து வச்சுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த நாள் நான் டைரியில் குறித்து வச்சுக்கிற நாள் அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு டைரியில் குறித்து வைக்கிற நாள். இந்த நாளில் நீங்கள் எப்படி பிளான் பண்ண போகிறீங்கன்றது மைண்டில் வச்சுட்டிங்கன்னா அது மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்களே உங்களை செதுக்கி கொள்ளக்கூடிய நாளாக அமைத்துவிடும். அதனால் பொருளாதாரத்திலே நீங்கள் எப்படி மேம்பட்டு வர வேண்டும் என்பதை சிந்தனையுடன் இன்னும் செயல்படுத்த ஆரம்பியுங்கள். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்லதொரு வரப்பிரசாதமான நாள். நீங்கள் கணவருடன் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸ் மென்டாலிட்டியை இன்றைக்கி கொண்டு வந்துக்கோங்க. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி பெட்டர்மெண்ட். நான் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அமைதியாக யோசித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அசதிகள் எல்லாம் போக்கி கொண்டீர்கள் என்றால் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு புத்துணர்வு வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாளை மேலும் மெருகுபடுத்துவதற்கு 9 மற்றும் 1 என்ற 2 எண்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். 9 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது தைரியம் வரும். 1 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது தன்னிலைப்படுத்துவது என்ற எண்ணம் வரும். இந்த ரெண்டுமே உங்களை தன்னிலைப்படுத்தி தைரியத்துடன் எதையும் சாதிக்க தோன்றும். இன்றைய அதிர்ஷ்ட தேவதையானவர் முருகப்பெருமான். இவரை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இன்று பணியிடத்திலே பல விஷயங்களிலே பண பலங்கள் பெருகும். உங்கள் சோம்பல் நெருங்கி கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக நாள் அமையும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரத்திலே புதிய திட்டங்கள் வெற்றி அடையும். பழைய கடனில் இருந்து விடுபடுவீர்கள். கடினமாக உழைப்பதிலே நல்ல பலன் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் வேலை எதிரிகளினால் தடைபட்டிருந்த தடை நீங்கிவிடும். பிள்ளைகளின் திருமணம் தொடர்பாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். முடிந்தவரை வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். உடன் பிறந்தவருடன் உறவுகள் சிறப்பாக அமையும். இந்த வாரத்திலே பொருளாதாரத்துக்கு வேண்டிய அனைத்து விதமான எண்ணங்களையும் இந்த நாள் பிளானர் டேன்னு வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரமாக
பொருளாதாரத்தை சீர்படுத்த நினைக்கிறீர்களோ அதற்கான வழிவகைகளை இந்த நாள் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவர் வந்த உடனே வெளிச்சம் வருது. அதனால் இந்த நாள் நமக்கு கிடைக்காத ஒரு நல்ல நாள். அப்படி நல்ல கிடைச்சிருக்கிறதுனால உடனே வேஸ்ட் பண்ணாத. இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை தன்னிறுத்தி கொண்டு பொருளாதாரத்தில் நீங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகளின் வழிகளையும் நீங்கள் எப்படி சேர்க்க வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட பெரியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய நாளாக, கொஞ்சம் கன்சல்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுலேயும் வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் தங்களுடைய கொஞ்சம் பணம் சேமிப்பு வைப்பார்கள், சிறுவாடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சேமிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கணவர்கிட்டவோ இல்லை பெரியவர்களிடமோ கொடுக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த யுக்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே தான் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாக்க இந்த நாள் அவங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை கொடுக்கக்கூடிய நாள் என்பதனாலே அதிர்ஷ்ட எண்ணாக 8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண். அதனால் அதிர்ஷ்ட தேவதையின் எண்ணை நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு ரிட்டன் கிஃப்டாக நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கும். நம்ம எதிர்பார்க்காத வகையிலே பணத்தை கொடுக்கும், வாழ்க்கையிலே பிரச்சனையை தீர்த்துவிடும் என்பது திண்ணம். மேலும் இந்த நாள் நீங்கள் முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலை சென்று சிவ வழிபாடு செய்யும்போது அந்த தேவதை அதிர்ஷ்ட தேவதையாக இருந்து உங்களுடைய பலவிதமான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உங்கள் வாழ்க்கையிலே புது மெருகேற்றுவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்று முக்கிய வேலைகள் செய்கிறதில் திட்டமிடுவீர்கள். உங்களுக்கு அபிவிருத்தமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். முக்கியமாக வெளிநாட்டிலே வசிக்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து தருவார்கள். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கூறக்கூடிய நாளாக அமையும். அலுவலகத்திலும் சூழ்நிலை சாதகமாக அமையும். உடன் பிறந்தவர்கள் திருமணம் தொடர்பாக சில பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாதகமான நாள் இன்று நாள். நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனை தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து நல்ல செய்தி உங்களை சேரும். இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். பொருளாதார வசதி கொண்டவர்கள், பொருளாதார வசதி இல்லாதவர்கள் இந்த 2 பாகத்தையும் பிரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறவங்க, வேலை மாறுவது, இடம் மாறுவது, ஊர் மாறுவது, கடை மாற்றுவது போன்ற அனைத்து விதமான மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கான வரக்கூடிய வாரத்தின் பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த நாளிலே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பலன் அப்படின்னா ரெட்டிப்பாகணும்னு எதிர்பார்ப்போம். அந்த விஷயத்துக்கு ரெட்டிப்பாக்குறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, முதலில் ஆலோசனை வேண்டும், அதனை பற்றி தீர்மானமான சிந்தனை வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ரிலாக்ஸ் ஆகி நான் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேப்பரில் எடுத்து எழுத ஆரம்பிங்க. அந்த நாள் இந்த நாள் நீங்கள் எழுதி பாருங்கள். கம்ப்ளீட்டாக எனக்கு டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சார்ட் டவுன் பேப்பர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேப்பரில் எழுதி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பொருளாதாரத்தின் வழிவகைகளை மேற்கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள், அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண் உறுப்பினர்கள் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் அவங்களுடைய சிக்கல்களை மற்றவர்களிடம் என்று பகிர்ந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை எண் அப்படின்னா 2 மற்றும் 4. 2ன்னா எப்பவுமே தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவாங்க ஜோதிட அடிப்படையில். இந்த வாக்கு, தனம் போன்றவை உங்களுக்கு கொண்டு தரக்கூடிய விஷயமாக இந்த நாள், இந்த எண் பயன்படும். 4ங்கிறது அதிர்ஷ்ட தேவதை. வீடு மனை யோகம்னு சொல்லுவோம். எதனா வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த 4 என்ற எண்ணை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் எண்ணாக அமைந்து கொடுக்கும். மேலும் இன்றைய நாளிலே நீங்கள் அதிர்ஷ்ட தேவதையாக வணங்கக்கூடியது ஸ்ரீ விஷ்ணு பெருமான். இவரை வணங்கும் போது உங்களுக்கு அவருடன் இருக்கும் விஷ்ணுவின் பதி தேவதையார்னா
ஸ்ரீதேவி அவருடைய அனுகிரகத்தினால விஷ்ணு உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களில் நடத்தி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்திலே சிறப்பான நாள். வீட்டிலே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு எளிதாக கடன் கிடைத்துவிடும். திருமண முயற்சியிலேயே உள்ளவருக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய நாளாகும். காதல் விஷயத்திலே குடும்பத்தின் ஒப்புதல் பெறக்கூடிய நாள் இது. உங்கள் வேலை தொடர்பாக வாழ்க்கை துணையிடம் முழு ஆதரவு கிடைக்கும். ஏமாற்றம் நிறைந்த நாளாக இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் திட்டம் உணர்வுகளை பிறருடன் பகிர்ந்து கொள்வது கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சம் ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிதானமாக செயல்படுங்கள். வணிகத்திலே புதிய யோசனைகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். புதிய உத்திகளை பயன்படுத்தி கடையை எதாவது மாற்றணும், மாறுபாடு செய்யணும், ரெனோவேட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இனிஷியேட் பண்ணுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று ஏமாற்றமான சூழ்நிலை அமையக்கூடும். அதனால் உத்தியோக காரணமாக எந்த விஷயமாக ஏற்படுத்த வேண்டாம். உடல்நிலையிலே கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதார விஷயத்திலே நாம் என்ன செய்ய போகிறோமோ அதனுடைய விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணினதை வெளியில் சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் எவ்வளோ குவாண்டம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லாதீங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஐடியா மட்டும் வாங்கிக்கிடுங்க. ஸோ அதை மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அதனால் செலவுகளை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் வரவுக்கான வழிகளை உங்கள் கணவரிடம் ஆலோசனை பெறுங்கள். இன்றைக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய உபரி வருமானம் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு அடுத்த ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை, ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லையேன்னு எண்ணம் இருக்கும். அதை பற்றின சிந்தனைகள் ஒரு சொல்லுவோம், வேலையில் இருக்கும் போதே இன்னொரு செகண்ட் லைன் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துணை வேலைகள் அப்படிங்கிற வேலைக்கு எதனா ஐடியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை எண் அப்படின்னாக்க மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 4 மற்றும் 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த 4 என்ற எண் பயன்படுத்தும்போது வீடு, வாகனம் அப்படிங்கிற விஷயங்கள், புதிதான சுக விஷயங்கள் எல்லாம், இப்போ நல்ல ஒரு கட்டில் வாங்கணும், பெட் வாங்கணும்ன்ற போதெல்லாம் இந்த யூஸ் பண்ணுங்கள். 3 என்ற எண்ணை எப்படி யூஸ் ஆகும்னா உங்களுக்கு முயற்சிகள் விஷயங்கள் எல்லாம், எதெல்லாம் முயற்சி, குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த விஷயம் அவங்க போய் பார்க்கணும், இவங்களை போய் வரனுக்காக பார்க்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும்போது அந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த 3 என்ற எண்ணை யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் உங்களுக்கு தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதையாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. இவளை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு நம்ம பாரதி சொல்லியிருக்க வரிகளால் அம்பிகை வணங்குவதனால் உங்களுக்கு பலவிதத்திலும் பலன்கள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்திலே வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும். இன்று உங்கள் தேவைக்கான பணம் அதிகமாக செலவழிக்க வாய்ப்புள்ளது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலே சிறப்பான முடிவுகள் பெறுவீர்கள். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். வேலையிலே வெற்றி வாய்ப்பு தேடி வரும். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான முன்னேற்றம் அடைவீர்கள். போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த நாளில் அமையும். ஆட்சி மற்றும் அதிகாரம் தொடர்பான நல்ல பலனை பெறுவீர்கள். நிதி நிலைமைகளிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். என்று விருந்து விழாக்களிலே கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. அரசு பணி தொடர்பான நிலுவையில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் முடிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாளில் அமையக்கூடும். ஒரு நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் வகிவகுத்து இந்த நாள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்கள் பிளான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நாள் இந்த நாள். வாழ்க்கையிலே செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாட்கள் சிலது தான் இருக்கும். அந்த நாளில் இந்த நாள் ஒன்று செலவுகளை கட்டுப்படுத்துக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மைண்டை. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இந்தந்த விஷயத்தில் காஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பொருளாதார அடிப்படையில் கொஞ்சம் மேம்பாட்டை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த நாள் உங்களுக்கு துணை புரியும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எனக்கு கொஞ்சம் பற்று வசதிலாம் கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கணவரிடம்
அன்பாக நயமாக கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அசதியும் சோர்வும் உண்டு, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளை மேலும் மெருகூட்டுவதற்காக இருக்கக்கூடிய மேஜிக் நம்பர்னு 6 மற்றும் 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். 6 எண் என்று எப்படின்னாக்க அடுத்தவருடைய பணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வசதியை பண்ணி கொடுக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கேஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோர்ட் கேஸ் இருக்கும்போது அந்த விஷயத்தை பயன்படுத்துவதற்கு 6 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றியை வாய்ப்பை உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். 5 என்ற எண் எப்படி என்றால் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடியது. ஏதான எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள், அது உங்களுக்கு வாய்ப்பை கொண்டு வந்து தரும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதையாக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்களுடைய கடன் மற்றும் வியாதி விஷயங்கள், படுத்த படுக்கையாக இருக்கார் சார், எழுந்துக்கல சார்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவதனாலே அதனுடைய பலனாக அவர் மீண்டும் எழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிடித்தமான நபர்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. லாபகரமான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தால் நீங்கிவிடும். காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். குடும்ப உறுப்பினரும் பயணம் செல்வ வாய்ப்பு உண்டு. உங்கள் வாழ்வாரத்தை முன்னிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் முதலீடுகள் இன்று சாதகமான நாள். தாயின் உடல் நலனிலே சிறிய பாதிப்பு ஏற்படும். உடன் பிறந்தவரின் கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் பேச்சிலே நிதானத்தை கவனிப்படும். உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பதிலே முயற்சி செய்யுங்கள். பொருளாதார அடிப்படையிலே தொழில் நிமித்தமாக புதிய முயற்சிகள் எதுவும் இருந்தால் செய்யுங்கள். வீட்டை மாற்றுற மாதிரி தொழில் மாற்றங்கள், கடை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக செய்ய முடியும். ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெனோவேட் ஆர் சேஞ்ச். இன்றைக்கி நீங்கள் எதனா உங்கள் தொழிலிலிருந்து இடமாற்றங்கள் வேண்டும் என்றால் அதற்கான அப்ளிகேஷன் எல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணலாம். நிதானமாக உட்காந்து வெயிட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட தேவதை கொடுக்கக்கூடிய எண்ணாக 8 மற்றும் 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது 8, 4 அதை பெரிதுபடுத்தி கொடுக்கும் என்பதனாலே இதை உங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். இன்றைய அதிர்ஷ்ட தேவதை அனுமனை எண்ணுங்கள். ஆஞ்சநேய புத்திரன், அந்த அஞ்சன மைந்தன் எப்படி பண்ணுவார்னா, உங்களுடைய விஷயத்திலேருந்து அஷ்ட சித்தியும் கொண்டவர் அவர். அப்படினால 8 சித்தியும் கொண்டவர்னா அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தின்னு ஒரு சித்தியும் இருக்குது. சித்திகள் எல்லாம் கொண்டவர் அவர். அப்போது உங்கள் எண்ணத்தை மேன்மைப்படுத்தி உங்களுடைய நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு மாறுவதற்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இடமாற்றம் வேணும்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறணும். அனுமன்னாலே தாண்டதுன்னு மைண்டில் வந்துடும் இல்லையா. அப்போது ஒரு விஷயத்தில் இன்னொரு இடத்தை தாண்டுவதற்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய தேவதையில் முக்கியமான தேவதை ஆஞ்சநேயர். அதை மனத்திலே கொண்டு போய் வைத்து சாயங்காலம் 4:30 ராகுகாலத்தின் போது அனுமதி கோயில் பக்கத்தில் இருந்தால் போய் சுவாமி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு உண்டு என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நேயர்களே, இன்று சொத்து வாங்குவது விற்பது தொடர்பான சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். முயற்சிகளிலே நல்ல பலன் தரும். சமூக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். அரசாங்க அதிகாரங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் இன்று உண்டு. கடந்த சில நாட்களாக வீட்டிலே இருந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை முடிவுக்கு வந்துவிடும். மன அழுத்தம் குறையும். அன்புக்குரியவருடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். இன்று எதிர்பாராத பயணங்களும் உண்டு. உங்கள் செயலிலே நிதானம் மற்றும் கட்டுப்பாடு அவசியம். மற்றும் இந்த நாளிலே சிறப்பான பலன்களை பெறுவதற்காக பொருளாதார வசதியிலே ஒரு நல்ல ஒரு முதலீட்டுக்கு விஷயமாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா சனியும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதனாலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது பொருளாதாரத்திலே ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு வரக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய பணிகளை இந்த நாள் நீங்கள் அழகாக பிளான் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை எண் என்பது 7 மற்றும் 2 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். 7ஆம் எண் அப்படின்னாக்க தடைகளை உடைத்து செல்லும் எண் அப்படின்னு எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளை மாற்றிவிடும். 2ஆம் எண் தனத்தை கொடுக்கும். காரிய தடை போடுச்சுன்னா பணம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சில இடத்துலேருந்து பணம் வரலை, சிக்கலில் இருக்கீங்க, அதை மாற்றி கொடுக்கக்கூடிய எண்களாக இந்த 2 எண்களும் உங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லப கணபதி கோயிலுக்கு சென்று அந்த பிள்ளையாருக்கு 2 தேங்காயை உடைச்சி ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கை போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மன அழுத்தம் குறையும், அன்புக்குரியவருடன் இருந்த கருத்து வேறுபாடு குறையும், என்று எதிர்பாராத பயணம் மேற்கொள்ள நேரிடும். உங்கள் செயலில் நிதானமும் கட்டுப்பாடும் அவசியம். பொருளாதார விஷயத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டுக்கோப்பான விஷயங்கள், ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் யோசிங்க. ஏன்னா கும்பராசிக்குள்ளே சனியும் சுக்கிரனும் இருக்கிறார். இந்த 2 பேருமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஆசாமிகள். அதுவும் அடுத்தவர் பணத்தை வைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால், அதாவது நம்ம போய் சொல்லுவோம் இல்லையா, நான் வாங்கி அடுத்தவங்கள்ட்டேருந்து சேர்த்து அந்த பணத்தை கொண்டு சேர்க்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் யோசிக்கலாம். இதை உங்களுக்கு நிதர்சனமாக செய்து கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 2 என்ற மேஜிக் நம்பர். 7 எப்பவுமே தடையை உடைத்து கூடும், 2 என்பது தனத்தை வரவைத்து கொடுத்து விடும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லப கணபதி கோயிலுக்கு சென்று அவரை வழிபட்டு ஒரு நல்ல தேங்காயை உடைச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு விளக்கையும் போட்டு அவர்கிட்ட இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு வாங்க. நான் கூட்டு சேர்க்கையால் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், அந்த வியாபாரத்துக்கு நீ துணை இருக்க வேண்டும்னு வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு கூட்டு சேர்க்கையினால் வரக்கூடிய வியாபாரம், ஒரு நல்ல ஒரு இரும்பு கடை, இல்லை உணவு ஒரு விடுதி இப்படிலாம் வைக்க போகிறேன், இல்லை ஒரு சமூக சோஷியல் வெல்ஃபேர் ரிலேட்டடாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன், இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வசதியான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நேயர்களே, பணியிடத்திலே சாதகமான சூழ்நிலை, வியாபாரத்திலே லாபகரம், குடும்பத்திலே உற்சாகம், ஒற்றுமை, தந்தையின் வழிகாட்டுதனால் வெற்றி, இப்படி இனிமையான விஷயங்கள் எல்லாம் ஒருங்கே கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். திட்டமிட்ட வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உறவிலே இனிமை இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு மறையும். எதிர்கால திட்டங்களிலே முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். பண பரிவர்த்தனை விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். புதிய பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்த்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இன்று மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதற்கு உங்கள் மனம் இருக்கும், ஆனால் கவனம் தேவை. களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிந்தவரை நிதானமாக இருப்பது நல்லது. பொருளாதாரத்திலே பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு அவ்வளவா உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் லக்னத்தில் இருக்கும் ராகு, உங்கள் ராசிநாதனுக்குள்ளே இருக்க ராகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். நீங்கள் திங்க் பிக்னு எடுத்துகிட்டு போவீங்க, ஆனால் 12இல் இருக்கும் சனியும் சுக்கிரனும் உங்களை எதனா ஒரு சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பார். அதனால் பெரிய முடிவுகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் அகலக்கால் வைப்பதாக இருந்தால் பொருளாதாரத்திலே அது சிக்கலை ஏற்படுத்தும்னு மனசில் வச்சுட்டு இன்று அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதிலும் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக 8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். சிக்கல் வந்தாலும் வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய நம்பராக இந்த நம்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பலவித சிக்கல்களை நம்ம மாட்டிக்கிறது தான் உண்டு. இந்த மாதிரி விஷயங்களிலே இந்த 8 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுடும். அது எஸ்பெஷலி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக சிவபெருமானை வரும்போது, அதுவும் சாயங்கால வேளையில் போய் வணங்க. 4:30 மணிக்கு மேலே சுவாமி சிவன் கோயிலில் போய் நீங்கள் வணங்கும்போது அது பிரதோஷ காலம்னு அந்த காலம் ஆகிடும். அந்த பிரதோஷ காலத்திலே நாங்கள் சிவனை வணங்கும்போது எந்த விதமான சிக்கல்களும் வந்தாலும் அந்த சிக்கலிலிருந்து விடுதலையை இந்த சிவபெருமான் கொடுத்து விடுவார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. அதனால் மீனராசிக்காரர்களான நீங்கள் அவசியம் இன்று சிவ வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.